Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். நவம்பர் 2023 ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னையில இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள உங்க காலேஜ் மூலமா நீங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டல் லிங்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து வெப்சைட்ல ஓபன் பண்ணல. ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரீடோட்டல் போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். ஸோ ரீவேல்யூஷன் பெஸ்ட்டாக ரீடோட்டல் பெஸ்ட்டானா ஸோ நான் வந்து நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து 1 மார்க் போட்டிருந்தாங்க, 4 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா மேபி அது டோட்டல் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ரீடோட்டல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் பாஸ் ஆகிறதுக்கு வந்து 5 மார்க் தான் வேணும், 3 மார்க் தான் வேணும், 10 மார்க் தான் வேணும், ஆனால் நான் எக்ஸாம் வந்து நல்லா எழுதியிருக்கேன், 30 பேஜுக்கு மேலே எழுதியிருக்கேன், இருந்தாலும் வந்து மார்க் ரொம்ப லோவாக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பருக்கு வந்து நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு 1000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரீடோட்டலுக்கு வந்து 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிசல்ட் பேஜில் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டோம், இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆக்கியிருக்காங்க, நான் நல்லா எக்ஸாம் எழுதியுமே ஃபெயில் ஆக்கியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். நமக்கு ஏப்ரல் 15 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். பட் ஏப்ரல் 15க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுமா அப்படின்னா அதுவுமே டவுட் தான். ஏன்னா ரீவேல்யூஷன் போர்ட்டலே வந்து 5ஆம் தேதி தான் வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 10 நாளைக்குள்ள நமக்கு கண்டிப்பாக ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷனுக்கும் அப்ளை பண்ணும், அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலான பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் வந்து பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்னு வந்து நமக்கு தெரியாது. பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த பேப்பரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அகைன் வந்து இப்போ ஏப்ரலில் அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக டிசிஷன் எடுத்து ரீவேல்யூஷன் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஆல்ரெடி அதுக்கான டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லாமே டென்டேட்டிவ் தான். சீக்கிரமாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.